மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கான அழைப்பு கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் விடுக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 108 மாவட்ட தலைவர்கள், 108 மாவட்ட செயலாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 216 நிர்வாகிகளுக்கான அழைப்பு இந்த கூட்டத்திற்காக விடுக்கப்பட்டிருந்தது. இதில் மொத்தமாக 15 பேர் மட்டுமே இதுவரைக்கும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். கட்சியின் தலைவர் அன்புமணி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது முக்கிய கவனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பை ஒருங்கிணைத்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்ற அந்த கேள்வி முக்கியமாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் ஒரு முக்கிய தகவலை தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவின்படி அந்த கட்சியினுடைய தலைவராக அன்புமணி தான் தொடர்கிறார் என்பது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு விரிசலாகுமா அல்லது சரி செய்வதற்கான வழியை வகுக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இது சார்ந்த பார்வைகளை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். பாமக நடத்தப்படக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பிரச்சனைக்கு தீர்வாக அமையுமா அல்லது தீவிரப்படுத்துமா? இது பிரச்சனை இன்னும் தீவிரமடைய தான் போகுது. ஏன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்கல் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் இன்னும் முடியவே இல்லைன்னு தான் தோணுது. அந்த சித்திரை மாநாடு ஒரு வாரம் முன்னால நடந்த அந்த மாநாடுல கூட அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விரிசல் அப்படியே இருப்பதாதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ராமதாஸ் அவர்களுடைய பேச்சும் சரி, அன்புமணி அவர்களுடைய பேச்சும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாத ஒன்னாதான் இருந்தது. இதன் அடிப்படையில பார்க்கும்போது சிக்கல் இன்னும் பெருசாக தான் போகுது. பாமக ஆனா எலெக்ஷன் நேரத்துல அவங்க எப்போதும் ஏதாவது ஒரு விதத்துல அதாவது வன்னியர் வாக்குகளை வாங்கறதுக்காக கடந்த 2020 ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதற்கு பிறகுதான் 10% உள்ஒதுக்கீடு கேட்கிறாங்க. அந்த இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. இப்பவும் அதே போல திரும்பவும் அந்த கேஸ்ட் ஓட்ஸை எய்ம் பண்ணி தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஆனால் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடியது இது சாதாரணமா பார்ட்டியில இருக்க பிரச்சனை மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். குடும்பத்துக்குள்ளாகவே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அன்புமணி ராமதாஸ் தான் சட்டப்படி, அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய டாக்குமெண்டேஷன் படி அன்புமணி ராமதாஸ் தான் இப்ப வரைக்கும் பாமகவினுடைய தலைவர்னு நம்ம சொல்ல முடியும். ராமதாஸ் அவர்கள் இப்ப தலைவர் கிடையாது. ஒருவேளை அதற்கு இப்ப பிறகு நேரடியாக போய் தேர்தல் ஆணையத்துல எல்லா மாற்றங்களையும் செய்தால் அதற்கு பிறகு மாற்றங்கள் வரலாமோ என்னவோ. இதற்கு பிறகு தீவிரமாகும் அப்படின்னா கட்சி பிளவு என்ற அளவுக்கு போகுமா அல்லது இருவருக்குள்ளான பிரச்சனையாக அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல இவங்களுக்கு இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு தேர்தல்லையும் யார் கூட கூட்டணி போறதுன்றதுல 2 பேருக்கு இடையிலையும் எப்போதுமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துட்டே இருந்திருக்கு. அதுதான் இந்த முறையும் அதுதான் ஒரு பெரிய காரணம் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தலிலேயே அவர்களுக்கு பாஜகவோடு கூட்டணி இல்ல அதிமுகவோடு கூட்டணி அப்படின்ற 2 மாறுபாடுகள் இருந்தது. ஆனா இப்ப பிஜேபி ஏடிஎம்கே ஒன்னா இருக்கிறதுனால தந்தை ஒரு அணியிலையும் மகன் இன்னொரு அணியில இருக்கணும்ங்கிறது தான் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இன்னொன்னு அந்த முகுந்தனை ஏற்கனவே, அதாவது அவரோட நெபியூவை ஏற்கனவே பதவிக்கு கொண்டு வந்தது, அவரை பதவியிலிருந்து எடுத்தது. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகள்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணி ராமதாசனுடைய கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க சண்டை தான். அதுதான் வெளியிலயும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பாமகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்தாலும் நிர்வாகிகள் தரப்பிலான அந்த ஆதரவு என்பது அன்புமணிக்கே அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் 15 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக அந்த சமாதான பேச்சுவார்த்தை அதிகமாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இதற்கு பிறகான தகவல் அல்லது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சார்ந்த விவரங்கள் வெளியாகும் போது அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகரும் என்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கப்பெறலாம்.